ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னா கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் டிஷ்ஷான சிக்கன் சிந்தாமணி தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், வரமிளகா விதையை நீக்கி தோலை நறுக்கி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா காஞ்ச அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வணக்கிக்கணும். சின்ன வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விதை நீக்கி வச்சுருக்க வரமிளகாயும் போட்டு அதையுமே லேசாக நல்லா வணக்கிக்கணும். இந்த டிஷ்ஷை ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் மட்டுமே செய்யுங்க, அப்போ தான் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது லேசாக வணங்குற கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வணங்கட்டும். அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் அது லேசாக நல்லா வணங்கணும். இப்போ இது நல்லா பண்ணோன்னா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சிந்தாமணிக்குன்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்களே நல்லா சாப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு சிக்கன் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். அதில் அப்படியே லேசாக தண்ணி தேய்ச்சா போதும், ரொம்ப இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லெண்ணெயிலே இது நல்லா வணங்கணும். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கனும் கொஞ்சம் நல்லா இதில் வணங்கட்டும். இந்த சிக்கனை இப்போ மூடி வச்சு நல்லா அந்த எண்ணெயிலே அதை சுருள வதங்க விடணும். ரொம்ப கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம். அப்படியே மூடி வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும், அந்த எண்ணெயும் நல்லா சுருண்டு வந்திருக்கணும், இந்த காரம் எல்லாமே அதில் நல்லா வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் சிந்தாமணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.